வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவையில்லாத சண்டைகள், குழப்பம், கோபம், விவாதங்கள், மற்றவர்கள் செய்யும் தவறினால் நமக்கு ஏற்படும் சிக்கல்கள், இது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமாறு விஷயங்களை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடலாம். இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, தன்னம்பிக்கையை இழக்காமல் மனதை தெளிவாக வைத்து தேவையில்லாத சண்டைகளில் சிக்காமல் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பற்றி தான். ஒரு நாள் சீதா என்ற பெண் தன் எதிர்காலம் எப்படி இருக்கும், தன் கனவுகளை எப்படி அடைவது என்று குழப்பமாக இருந்தாள். அவள் ஷரதா என்ற ஞானியிடம் அறிவுரை கேட்டார். என் வாழ்க்கை என்னாகும், என் கனவுகள் என்னாகும், நான் எங்கே போக வேண்டும், நான் எதை செய்வது, என் மனம் முழுக்க குழப்பமாக இருக்கிறது என்று அவள் ஞானியிடம் சொன்னாள். அதற்கு ஞானி சிரித்தபடியே, குழப்பம் என்பது இயல்பானது. ஆனால் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சில குணங்களை நீ தெரிந்து கொண்டால் அவை உன் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் என்று சொன்னார். முதல் குணம் நம்பிக்கை. உலகில் நினைத்ததை எதையும் வெல்லும் சக்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு அடிப்படை நம்பிக்கைதான். உன் கனவை நீ நம்பாவிட்டால் உலகமும் அதை நம்பாது. ஒரு விதை நிலத்தில் விதைக்கப்படும் போது அது ஒரே நாளில் மரமாக மாறாது. ஆனால் விவசாயி என்ன நம்பிக்கையோடு விதைக்கிறான், ஒரு நாள் அது பெரிய மரமாக வளரும். அந்த நம்பிக்கையில்தான் விதை நீரூற்றி வளர்க்கப்படுகிறதே தவிர இல்லையெனில் நடவு செய்யவே மாட்டார். அதே போல உன் கனவுகளும். நீயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கை முளைக்க முடியாது. எத்தனை தடைகள் இருந்தாலும் நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் கனவை நீ நிச்சயமாக அடைவாய். நீ உன்னை நம்பினால் உன் கனவை அடைய உலகமே உனக்காக வழிவிடும். அடுத்த குணமான செயலை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். சோம்பேறித்தனமான கனவுகள் ஒருபோதும் நிஜமாவதில்லை. செயல் இல்லாமல் கனவு வெறும் கற்பனையாகவே போய்விடும். ஒரு சிறிய துளி நீர் துளி துளியாக விழுந்தால் கூட பாறையை வெட்டும் சக்தி உண்டு. ஏன்? அந்த செயல் தொடர்ந்து நடப்பதால் தான். நீ தினமும் சின்ன சின்ன முயற்சிகளை செய்ய வேண்டும். நேற்று செய்ததை விட இன்று சிறிது முன்னேற்றம் இருக்க வேண்டும். இன்று செய்வதை விட நாளை இன்னும் சிறிது முன்னேற்றம் இருக்க வேண்டும். இப்படி செயல் எடுத்துக்கொண்டே போனால் கனவு தானாகவே அடையும். செயல் இல்லாமல் பிரார்த்தனை செய்வது ஒரு இடத்தில் நின்று கொண்டு என் பாதை நீளட்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது போல. நடக்காமல் வலி எங்கிருந்து வரும்? அடுத்த குணம் என்ன என்று சீதா கேட்டார். அதற்கு ஞானி மூன்றாவது குணம் பொறுமை என்று சொன்னார். வாழ்க்கையில் எதுவும் உடனே கிடைப்பதில்லை. நீ விதை போட்டால் நாளை அதில் பழம் வராது. அது ஒரு காலம் எடுத்தே தீரும். அது போலதான் உன் கனவுகளும். நீ செயல் செய்து கொண்டே இருந்தால் விளைவு வரும். ஆனால் சரியான நேரத்தில்தான் உன் கனவினை நீ அடைந்து வெற்றியை காண்பாய். பொறுமை இல்லாமல் உன் கனவினை நீ விட்டுவிட்டால் நீ பெரிய வாய்ப்புகளை இழந்து விடுவாய். பொறுமையோடு காத்திருப்பவனுக்குத்தான் கனவுகள் பலனாகும். பொறுமை கொண்ட மனம் புயலின் நடுவிலும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதிதான் வெற்றியை உனக்கு கொடுக்கும். நான்காவது குணமான உரிமையை பற்றி ஞானி சொல்ல ஆரம்பித்தார். நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் தடைகள் வரும். ஆனால் எந்த தடைகளுக்கு முன் நிற்கும் மன உறுதிதான் உன் சக்தி. உரிமை கொண்ட மனிதன் எதற்கும் அடங்க மாட்டான். பிறர் இது கடினமானது, இது உன்னால் செய்ய முடியாது, இதை செய்வதனால் உன் வாழ்க்கை வீணாக போகும், இதை செய்வதனால் உன் நேரம் வீணாக போகும் என்று சொன்னால் கூட தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு மன உறுதியுடன் அந்த செயலை செய்து முடிப்பார். மனம் உறுதியாக இருந்தால்தான் வெற்றியை அடைய முடியும். ஞானி ஐந்தாவது குணம் திட்டமிடுதல் என்று சொன்னார். எந்த பயணமும் வரைபடம் இல்லாமல் முடியாது. வாழ்க்கைக்கும் அப்படிதான். நீ உன் கனவுக்கு ஒரு திட்டம் அமைத்தால் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டியவை தெளிவாக இருக்கும். திட்டமின்றி செயல்படுவது இருட்டில் அம்பு எய்வது போல. அது சரியான இலக்கை அடையாது. அதனால் உன் கனவிற்காக ஒரு திட்டம், ஒரு பாதை, ஒரு கால அட்டவணை வைத்துக்கொள். அதற்கான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே வா. எளிதில் உன் வெற்றியை நீ காண்பாய். ஆறாவது குணம்
திறமையை பற்றி ஞானி சொன்னார். வெறும் ஆசையோடு மட்டும் இருந்தால் வெற்றி வராது. நீ திறமையை வளர்த்துக்கொள் என்று சீதாவிடம் சொன்னார். ஒருவர் வில் வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு எய்ய தெரியாது. அதனால் என்னாகும்? அம்புகள் வீணாகும். வெற்றி காண முடியாது. அதே போல திறமை இல்லாமல் இருந்தால் கனவும் சிதறும். அதனால் தினமும் கற்றுக்கொள். தினமும் உன் திறமையை வளர்த்து காப்பாற்று. அதுவே உனக்கு ஆயுதமாக இருக்கும் என்று ஞானி சொன்னார். 7வது குணம் வெற்றி அறிவு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பதுதான். இதே சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்துவிட்டால் வாழ்க்கை வீணாக போகும். கனவை அடைய முடியாமல் போய்விடும். வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, அதை காக்கவும் அறிவு வேண்டும் என்று ஞானி சொன்னார். அறிவில்லாமல் உழைப்பது பந்தயம் ஓடிக்கொண்டே திசை தெரியாமல் ஓடுவது போல. 8வது குணம் மனத்தெளிவு. குழப்பமான மனம் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாமல் செய்துவிடும். நீதான் உன் நோக்கம் என்னவென்று தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு கண்ணாடியில் நீர் ஊற்றியிருந்தால் அது எதையும் சரியாக காட்டாது. ஆனால் அது தெளிந்திருந்தால் எல்லாமே பளிச்சென்று காட்டிவிடும். அதுபோலதான் உன் மனமும் தெளிவாக இருக்க வேண்டும். சரியான முடிவை எடுத்து அதற்காக உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். 9வது குணம் என்னவென்று சீதா கேட்டாள். அதற்கு ஞானி விழித்திருப்பது என்று சொன்னார். வாய்ப்புகள் எப்போதும் நம்மை தட்டுவதில்லை. சில நேரங்களில் சின்ன சின்ன சுவடுகளாக வரும். அதை உணர்ந்து பயன்படுத்தும் திறமை இருந்தால்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். விழித்திருக்கும் மனம் ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமாக கற்றுக்கொள்ளும். கடைசி குணம் சிந்தனை என்று ஞானி சொன்னார். சிந்தனையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சாதாரண சிந்தனை அல்ல, நேர்மையான சிந்தனைதான் உன் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு சேரும். வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் வரும். ஆனால் அவற்றை பார்த்து என்னால் முடியாது என்று சொல்வது பலவீனமாகும். அது உனக்கு ஒரு பாடம், ஒரு வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையையும் உனக்கு பலம் தரும். நேர்மையான சிந்தனை கொண்ட மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. சீதா அந்த ஞானியிடம், மிகவும் நன்றி குருவே, என் மனம் இப்போது தெளிவாக இருக்கிறது என்று சொன்னாள். அதற்கு ஞானி, இன்று நீ செய்கின்ற சிறிய முயற்சி நாளை உன் கனவின் அடித்தளமாகும். மனதை தெளிவாக வைத்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என்று சொன்னார். இந்த கதை முடிவடைந்தது. இந்த 10 குணங்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. இப்போது இந்த 10 குணங்களையும் ஒரு முறை எளிதாக சொல்லிடுறேன். முதலில் நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட். உங்கள் கனவுகளை அடைய நீங்க முதலில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 2வது செயல், அதாவது ஆக்ஷன். எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த எண்ணத்தை செயலாக மாற்ற வேண்டும். 3வது பொறுமை, அதாவது பேஷன்ஸ். வெற்றி ஒரே நாள்ல வராது, தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியம். 4வது உரிமை, அதாவது டிட்டர்மினேஷன். எத்தனை தடைகள் வந்தாலும், கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் உங்க கனவை விட்டு கொடுக்காம அதுல நிலைத்து இருக்க வேண்டும். 5வது திட்டமிடுதல், அதாவது பிளானிங். முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். 6வது திறமை, அதாவது ஸ்கில்ஸ். உங்க திறமைகளை நீங்க வளர்த்து கொண்டே இருக்கணும். அதுதான் உங்க கனவை பாதுகாக்கும். திறமைகளை வளர்த்து கொண்டால் உங்க கனவை நீங்க எளிதாக அடையலாம். 7வது வெற்றி அறிவு, அதாவது விஸ்டம். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பது. 8வது மனத்தெளிவு, அதாவது கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். குழப்பமின்றி நோக்கத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளுதல். பிறர் நம் கனவை பார்த்து அது ரொம்ப கடினமானது, உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அதை நீங்க மனதில் எடுத்துக்காம உங்க மனதை தெளிவாக வச்சிருக்கணும். 9வது விழித்திருப்பு, அதாவது அவேர்னஸ். சூழலை புரிந்து வாய்ப்புகளை கையாளும் திறன். 10வது சிந்தனை, முக்கியமா பாசிட்டிவ் திங்கிங் தான். சவால்களை சந்திக்கும் போது மனதை நேர்மையான எண்ணங்களோட நிரப்ப வேண்டும். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் எவ்வளவு வலியுறுத்தப்படுகிறீர்களோ அதற்கும் மேலாக ஒரு உண்மை உண்டு. நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், அவையெல்லாம் உங்களை வளர்க்கும் பாடங்களே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அது என்ன என்றால், நீங்கள் ஏற்கனவே பெற்றதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை உணர்ந்தால் வாழ்க்கை மாற்றமடையும். உங்கள் மனம் அமைதியாய், உள்ளம் சந்தோஷமாய் நிரம்பும்.
இந்த பாடத்தை நான் இன்று உங்களுக்கு முழுமையாக சொல்லப் போகிறேன். எப்போதும் விரும்பும் மனதை விட்டுவிட்டு நன்றியுடன் வாழ்வதை கற்றுக்கொள்ளும் வழி இதுதான். மனிதர்கள் எப்பொழுதும் விரும்புவது அதிக பணம், புகழ், சக்தி, உறவுகள், வாழ்க்கை சாதனைகள். ஆனால் இந்த விருப்பம் எப்போதும் மனம் அமைதியாய் இருக்க அனுமதிப்பதில்லை. நாம் எப்பொழுதும் ஒப்பிடுகிறோம். அவர் செல்வமாக இருக்கிறார், நான் இல்லை. அவர் திறமையானவன், நான் குறைபாடு. இதனால் நம்முடைய மனம் எப்பொழுதும் கவலையுடன் நிரம்பி விடுகிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே பெற்றதை மதிக்கவில்லை என்றால் எவ்வளவு சாதனைகளை பெறினாலும் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. அதாவது சந்தோஷம் என்பது வெளியில் அல்ல, உங்கள் உள்ளத்தில்தான் உள்ளது. சிறிய விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை தேடுகிறோம். பெரிய வெற்றி, பெரிய பெயர், பெரிய சாதனை. ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? வாழ்க்கை பெரிய விஷயங்களால் அல்ல, சிறிய விஷயங்களால் தான் ஆனது. சூரியனின் முதல் கதிர், காற்றில் அசையும் இலை, ஒரு சிறிய புன்னகை, ஒரு மென்மையான வார்த்தை, இவைதான் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷங்கள். அதை நாம் கவனிக்காமல் போனால் வாழ்க்கை அழகே இல்லாதது போல தோன்றும். கவனிப்பது என்பது பார்ப்பது அல்ல, அது பார்க்கும் மனநிலையை உணர்வது. உன்னை சுற்றியுள்ள சிறிய விஷயங்களை பாரு. ஒரு பசுமை இலை, ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பு, மழையின் வாசனை, அம்மாவின் குரல். இவையெல்லாம் சாமானியம் போல தோன்றும். ஆனால் இதை கவனிக்க தெரிந்தவருக்கு அவை தெய்வீகம். ஒரு கடல் 1000 நதிகளால் உருவாகிறது. ஆனால் அந்த நதிகள் 1000 சிறிய துளிகளால் உருவாகின்றன. அதுபோல பெரிய மகிழ்ச்சி சிறிய சந்தோஷங்களில் செயற்கைதான். நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நன்றி உணர்ந்தால், ஒரு சிறிய சிரிப்பு பகிர்ந்தால், ஒரு சிறிய நிமிடத்தில் அமைதியாக இருந்தால், நீயே ஒரு கடல் போல ஆன்மீகமானவனாகி விடுகிறாய். வாழ்க்கையில் சிறிய விஷயங்கள் கவனிக்க வேண்டியவை. அதில் முதலாவதாக நன்றி சொல். யாராவது சிறிய உதவி செய்தாலும் உண்மையாக நன்றி சொல். இரண்டாவது, சுற்றுப்புறம் பாரு. ஒரு நிமிடம் மொபைலை வைக்கவும், இயற்கையை கவனிக்கவும். மூன்றாவதாக உணர்வை உணர். சாப்பிடும்போது சுவையை உணர், நடக்கும்போது காற்றை உணர். நான்காவதாக சிறிய வெற்றியையும் கொண்டாடு. இன்று நீ எதையாவது சிறிது மேம்படுத்தியிருந்தால் அதை பாராட்டு. ஐந்தாவதாக அமைதியான நேரம் கொடு. தினமும் சில நிமிடங்கள் சும்மா உட்காரு. அப்போது மனம் தன்னை கேட்கும். ஒரு நொடி சிரிப்பு, ஒரு சொல் நன்றி, ஒரு புன்னகை, இவை சில நேரங்களில் ஒருவரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். நீ என்னை அறியாமல் யாருக்காவது அமைதி தர முடியும். அதற்காக பெரிய சாதனை தேவையில்லை, சிறிய செயல் போதும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் உன் சுற்றத்தை அமைதியாக கவனிக்க. மூச்சு வருவது போல் பாரு. விசாரிக்காதே, தீர்ப்பு சொல்லாதே, சும்மா கவனிக்க. மனதை மெதுவாக பழகிவிடு. அது சிறிய விஷயங்களையும் காணத் தொடங்கும். அப்போதுதான் நீ வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்வாய். நீ சிறிய விஷயங்களை பார்க்க கற்றுக்கொண்டால் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ளத் தொடங்குவாய். ஏனெனில் வாழ்க்கையின் ரகசியம் பெரிய நிகழ்வுகளில் இல்லை, சிறிய நிமிடங்களில்தான் மறைந்துள்ளது. ஒரு நொடியின் அமைதி, ஒரு சிரிப்பின் சுவாசம், ஒரு அன்பின் சுடர், இவையே ஆன்மாவின் உணர்வு. அதை பார்க்க கற்றுக்கொள், அதை உணர கற்றுக்கொள். அதுதான் விழிப்புணர்வு. இவையெல்லாம் சாமானியம் போல தோன்றும். ஆனால் இதை கவனிக்க தெரிந்தவருக்கு அவை தெய்வீகம். ஒரு கடல் 1000 நதிகளால் உருவாகிறது. ஆனால் அந்த நதிகள் 1000 சிறிய துளிகளால் உருவாகின்றன. அதே போல பெரிய மகிழ்ச்சி சிறிய சந்தோஷங்களின் செயற்கைதான். நீ ஒவ்வொரு நாளும் சிறிய நன்றி உணர்ந்தால், ஒரு சிறிய சிரிப்பு பகிர்ந்தால், ஒரு சிறிய நிமிடத்தில் அமைதியாக இருந்தால், நீயே ஒரு கடல் போல ஆன்மீகமானவராகி விடுவாய். ஒப்பீடு என்பது மனதின் மிக மோசமான பழக்கம். நாம் பிறந்த நாளிலிருந்தே இதையே கற்றுக்கொண்டோம். அவன் சிறப்பாக படிக்கிறான், அவள் வேகமாக வளர்கிறாள், அவன் பெரிய பணக்காரன், நான் இன்னும் அங்கேயே இருக்கிறேன். இதுதான் மனித மனதின் நிழல். ஒப்பீடு என்பது ஒரு நச்சு. அது மெதுவாக
உன் அமைதியை பறிக்கும். நீ பிறரை பார்க்கிறாய், அவர்களின் வாழ்க்கையின் வெளிச்சத்தை மட்டும் காண்கிறாய். அவர்களின் இருளை ஒருபோதும் காண மாட்டாய். நான் இப்போது சிறிய கதை ஒன்று கூறுகிறேன். ஒரு முறை 2 விதைகள் பக்கத்தில் விழுந்தன. ஒரு விதை சொன்னது, நான் விரைவாக வளர வேண்டும். மற்றது சொன்னது, நான் என் வேகத்தில் வளரும். முதல் விதை தன்னைத்தானே வலுக்கட்டாயமாக இழுத்தது. அது வேகமாக முளைத்தது. ஆனால் வேர்கள் ஆழமாக செல்லவில்லை. மழை பெய்த போது அது விழுந்தது. இரண்டாவது விதை மெதுவாக அமைதியாக வளர்ந்தது. அது தன் வேர்களை ஆழமாக விட்டது. காலம் கடந்த போது அது ஒரு மரமாக மாறியது. ஒப்பீடு செய்த விதை சிதறி போனது. தன்னம்பிக்கையோடு வளர்ந்த விதை நிலைத்தது. அதுதான் வாழ்க்கையின் பாடம். நீ வேகமாக ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ உன் பாதையில் நடப்பது போதும். உண்மையான ஒப்பீடு என்பது என்ன? ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதன் நேற்று இருந்த நீதான். இன்று நீ சிறிதளவு மேம்பட்டு இருக்கிறாயா? இன்று நீ சிறிதளவு அமைதியாக இருக்கிறாயா? இன்று நீ சிறிதளவு சிந்தித்து பேசுகிறாயா? அப்படியானால் நீ வளர்ந்திருக்கிறாய். அதுவே வெற்றி. பிறரை முந்துவது வெற்றி அல்ல. உன்னை மாற்றுவதுதான் உண்மையான முன்னேற்றம். மலர்களை நினைத்து பாருங்கள். ஒரே தோட்டத்தில் ரோஜா, செம்பருத்தி, மல்லி எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லா மலர்களும் ஒரே நாளில் மலருமா? இல்லை. ஒவ்வொரு மலருக்கும் தன் காலம் உண்டு. அது மழை, சூரியன், காற்று எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகே மலரும். அதே போல மனிதர்கள். உன் மலர்ந்த நேரம் வேறு, அவரது மலர்ந்த நேரம் வேறு. நீ உன்னை ஒப்பிட்டால் அந்த அழகான மலரின் மனம் தப்பிவிடும். நீ உன் மனதில் பலமுறை கேட்டிருப்பாய், அவன் போல நான் இருக்க முடியுமா? அந்த குரல் ஒரு மாயை. அது உன்னை உண்மையிலிருந்து விலக்குகிறது. நீ யாரையும் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ யாரோடு ஒப்பிடுகிறாயோ அவர் வேறு பாதையில் நடக்கிறார். அவர் வேறு பயணத்தை நீ முழுவதுமாக காணவில்லை. நீ அவரது வெளிச்சத்தை மட்டும் காண்கிறாய். அவர் சென்ற இருளை மறந்து விடுகிறாய். ஒப்பீடு என்பது மகிழ்ச்சியை திருடும் திருடன். நீ உன்னிடம் இருக்கும் ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறாய். பிறரிடம் இருப்பதை மட்டுமே நினைக்கிறாய். அது உன்னை துயரத்திலும் குறைவிலும் ஆழ்த்தும். நீ சிரிக்கும் போது கூட மனம் கேட்கும், அவருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறது, எனக்கு இல்லை. இந்த நச்சு சிந்தையை விட்டுவிடு. உன் பாதையை பாரு. உன் பயணத்தை நம்பு. அதில்தான் அமைதி உள்ளது. நான் இப்போது ஒப்பீட்டை நிறுத்த 3 வழிகள் கூறுகிறேன். முதலாவதாக, நன்றி கூறு. ஒவ்வொரு நாளும் உனக்குள் உள்ளதை எண்ணு. அது சிறிதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் பாரு. இரண்டாவதாக, சமூக ஒப்பீட்டை தவிர். பிறர் சாதனை காணும் போது அவன் பெற்றான், நான் இழந்தேன் என்று நினைக்காதே. அவன் கதை வேறு, உன் கதை வேறு. மூன்றாவதாக, சிறிய முன்னேற்றம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய விஷயத்தில் முன்னேறு. அதுதான் உன் வெற்றி. உன் ஒளி உனக்கே சொந்தம். ஒவ்வொரு உயிரும் தன் ஒளியை கொண்டது. ஒரு தீபம் மற்றொன்றை ஒப்பிடாது. அது தன் ஒளியை பரப்பும். நீயும் அதே போல வாழு. உன் ஒளியை வளர்த்து அதை பரப்பு. பிறர் வெளிச்சத்தை பார்த்து உன் தீயை அணைக்காதே. ஏனெனில் இறுதியில் உன்னை நீயே வென்றால்தான் உலகம் உன்னை அறியும். பிறரை ஒப்பிடாதவன் அமைதியை அடைவான். தன்னுடன் ஒப்பிடுபவன் வளர்ச்சியை அடைவான். ஆமாம் நண்பர்களே, இதுதான் வாழ்க்கையின் அழகான கருத்து. நன்றியை வெளிப்படுத்துங்கள். வாழ்க்கையில் நன்றி சொல்லும் மனம் உள்ளவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள். மற்றவர்கள் வெறும் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்வதில்லை. நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல. அது ஒரு உணர்ச்சி. அது ஒரு வாழ்க்கை முறை. அது உங்கள் மனதை மாற செய்யும் ஒரு சக்தி. நன்றி சொல்வது என்பது நீங்கள் பெற்றதை மதிக்கிறேன் என்று சொல்லும் நிலை. அதாவது, அது என்னிடம் இருக்கிறதே போதுமானது என்ற உணர்வு. இந்த உணர்வு வந்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நீங்கள் காலை எழுந்ததும் ஒரு சுவாசம் எடுக்கிறீர்கள். அந்த சுவாசத்தை எடுத்ததற்கே நன்றி சொல்கிறீர்களா? பலர் அந்த சுவாசத்தை இயல்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சுவாசம்தான் வாழ்க்கையின் அடிப்படை. நீங்கள் அதை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரம் போல தெரியும். நன்றி சொல்லும் மனம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை ஒரு திருவிழா போல் இருக்கும். அவர்கள் புண்பாட்டிலும் அமைதியை காண்பார்கள். அவர்கள் துன்பத்திலும் ஒரு பாடம் காண்பார்கள்.
நன்றி சொல்லும் பழக்கம் என்பது ஒரு சிறிய முயற்சி, ஆனால் அதற்கான பலன் அளவிட முடியாதது. நீங்கள் காலை எழுந்தவுடன் இன்றும் ஒரு நாள் கிடைத்தது என்று நன்றி சொல்லுங்கள். உணவு எடுத்துக்கொண்ட போது இது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வேலை செய்தால் இந்த உடல் இன்னும் வலிமை தருகிறது என்று நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி சொல்லும் நொடியில் உங்கள் மனம் மாற்றப்படும். அது உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும். நன்றி சொல்லாத மனிதன் எப்பொழுதும் குறை கூறுவான். அவனுக்கு எதுவும் போதாது. அவன் எப்போதும் இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லுவான். அவன் ஒரு அரண்மனைக்குள் இருந்தாலும் மனம் வெறுமையாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் அருகிலுள்ள சிறிய மகிழ்ச்சிகளை காணவில்லை. ஆனால் நன்றி சொல்லும் மனிதன் ஒரு சிறிய வீட்டில் இருந்தாலும் மனம் நிறைந்து இருக்கும். அவனுக்கு எல்லாம் சிறியதாயிருக்கும், ஆனால் உணர்வு பெரியது. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் வாழ்க்கை அவனை ஒவ்வொரு நாளும் சோதித்தது. ஒரு நாள் அவன் கடவுளை கேட்டான், ஏன் எனக்கு இவ்வளவு சிக்கல்கள்? அப்போது ஒரு மூதாட்டி அவனிடம் சொன்னாள், நீ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து உனக்கு இருக்கும் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லு. 3 நாட்களில் உன் மனம் மாறிவிடும். அவன் அதை செய்தான். முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொன்னான். 2வது நாள் குடும்பத்துக்கு நன்றி சொன்னான். 3வது நாள் தன்னுடைய உடலுக்கு நன்றி சொன்னான். 3 நாட்களில் அவன் மனம் அமைதியானது. சிக்கல்கள் மாறவில்லை, ஆனால் அவன் பார்வை மாறிவிட்டது. அந்த நிமிடத்தில் அவன் உணர்ந்தான், சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, அது நன்றியுள்ள மனம் கொண்ட வாழ்க்கை. நன்றி சொல்லும் பழக்கத்தை நாள்தோறும் வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல ஒரு பட்டியல் எழுதுங்கள். 3 விஷயங்கள் போதும். நீங்கள் அதனை எழுதும்போது உங்கள் மனம் அமைதியடையும், சிந்தனை தெளிவாகும், உங்கள் நாளும் உங்களின் மனமும் ஒளிரும். அது ஒரு தியானம் போல வேலை செய்கிறது. நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் வெறுமையாக இருக்க மாட்டான். நன்றி சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் உள்ளத்தின் நிலை. ஒருவர் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் நன்றி சொல்வது ஒரு மரியாதை. ஆனால் உங்கள் உள்ளத்தின் உணர்ச்சியாய் அவன் என்னை நினைத்தான் என்று உணர்வது, அதுவே உண்மையான நன்றி. நன்றி மனநிலை கொண்டவர்கள் பிறருக்கு வெளிச்சம் தருவார்கள். அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு அமைதி தருவார்கள். அவர்கள் உலகத்தை மெல்ல மாற்றுவார்கள். நண்பர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நேரம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மீண்டும் வாங்க முடியும், பணம், பொருள், உறவு. ஆனால் நேரம் மட்டும் ஒரு முறை சென்றுவிட்டால் அதை மீண்டும் வாங்க முடியாது. நேரம் என்பது மௌனமான ஆசான். அது எதையும் சொல்லாது, ஆனால் அதை மதிக்காதவர்களை அது மெதுவாக பாடம் கற்பிக்கும். நேரம் உயிர் இல்லாதது என்று நினைக்கிறீர்கள். அது உயிருள்ள ஒன்று. அது உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை மதிக்கவில்லை என்றால் அது உங்களை விட்டு போய்விடும். அது ஒரு தோழி போல. அதை பேணினால் அது உங்களோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதை புறக்கணித்தால் அது திரும்பி வராது. அது ஒரு ஆசான் போல. அது எப்போதும் சத்தமாக கற்பிக்காது, ஆனால் ஒரு நாள் அதன் அமைதியிலேயே பெரிய பாடம் மறைந்திருக்கும். நீங்கள் ஒரு மணல் மணிக்கட்டை கையில் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். மணல் மெதுவாக கீழே விழுகிறது. அதை நிறுத்த முடியாது. அதை திருப்பி போடலாம், ஆனால் அது புதிய நேரம். பழைய மணல் விழுந்தது திரும்ப வராது. அதே மாதிரிதான் வாழ்க்கை. நீங்கள் இன்று வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மண் துகள் போல போய்விடுகிறது. ஆனால் அந்த ஒரு மண் துகள்கள் பெரிய வெற்றிகளின் அடையாளமாகும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று ஒத்தி வைக்கிறீர்கள். நாளை செய்கிறேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாளை என்று பெயருடைய நாள் ஒரு மாயை மாதிரிதான். அது ஒருபோதும் வராது. வெற்றியாளர்கள் நேரத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அவர்கள் நேரத்தோடு நட்பாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காலையையும் ஆசீர்வாதமாக காண்கிறார்கள். அவர்கள் தினசரி ஒரு நேரம் தங்கள் கனவுக்காக ஒதுக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் மனதுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள். நான் இன்று செய்ய வேண்டியது இன்று செய்வேன். அதுதான் துறவு,
அதுதான் ஒழுக்கம், அதுதான் வாழ்வின் பரிசுத்தம். நம்முடைய பெரிய தவறு என்ன தெரியுமா? நாம் நேரத்தை காத்திருக்கிறோம். சரியான நேரம் வந்தால் செய்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை, சரியான நேரம் என்றால் இப்போதுதான். இப்போது செய்யும் முடிவுதான் நாளைய விதை. நேரம் எப்போதும் நமக்கு முன் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பின்பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் என்பது வெளிப்புறமல்ல, உள்நேரமும் உண்டு. அதாவது மனதின் வேகம். அது உங்கள் மனதில் குழப்பமாக இருந்தால் நேரம் வேகமாக ஓடும் போல தோன்றும். ஆனால் அமைதியாக இருந்தால் நேரம் மெதுவாக ஓடும் போல தோன்றும். அதுவே தியானத்தின் சக்தி. அது நேரத்தை நீட்டிக்காது, ஆனால் நேரத்தை உணர்த்தும். ஒரு நொடி போதுமே ஒரு முடிவெடுக்க, ஒரு உறவை மாற்ற, ஒரு வாழ்க்கையை உயர்த்த. ஆனால் அந்த ஒரு நொடியின் மதிப்பு நேரத்தை மதிக்கும் மனம் கொண்டவர்களுக்கே தெரியும். நேரத்தை வீணாக்குபவர்கள் அந்த நொடியை காண மாட்டார்கள், அதை உணர மாட்டார்கள். நேரம் ஒரு தெய்வம். அதை மதியுங்கள், அதை நன்றி சொல்லுங்கள், அதை வீணாக்காதீர்கள். நேரத்தோடு ஒரே பாதையில் நடந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். நேரத்துக்கு எதிராக நடந்தால் வாழ்க்கை உன்னிடம் இருக்காது. அதனால் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை விரயமாக்காதீர்கள். அதை உங்களுக்கான ஆசானாக பாருங்கள். ஏனெனில் இறுதியில் நேரம்தான் உன் வாழ்க்கையின் உயிர். நேரத்தை மதிப்பது என்பது தியானம் போல. அது உன்னை அமைதிக்கும் கொண்டு செல்லும் முதல் படி. எனவே நண்பர்களே, நேரத்தை வீணாக்காதீர்கள், ஒருபோதும் வீணாக்காதீர்கள். மனம் மனம் ஒரு தோட்டம் போல. நீங்கள் அதை தினமும் பராமரிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டால் களைகள் வளரும். ஆனால் அதில் நன்மை விதைகள் விதைத்தால் மலர்கள் மலரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே உங்கள் மனதின் வடிவமாக மாறுகிறது. நல்ல எண்ணங்கள் நல்ல மனம், பழுப்பு எண்ணங்கள் குழப்பமான மனம். மனதை வளர்ப்பது என்றால் அதை கட்டுப்படுத்துவது அல்ல, அதை புரிந்து கொள்வது, அது எப்படி செயல்படுகிறது என்பதை அறிதல். மனம் ஒரு குதிரை மாதிரி. அதை பயிற்சி இல்லாமல் வீடினால் அது எங்கே வேண்டுமானாலும் ஓடும். ஆனால் நீ அதை மெதுவாக பயிற்சி செய்தால் அது உன்னை நீ விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும். நாம் எப்போதும் மனதை அடக்க முயற்சி செய்கிறோம். அது தவறு. மனதை வளர்ப்பது என்பது அதை புரிந்து கொண்டு அதை வழிநடத்துவது. ஒரு பழைய கதை உண்டு. ஒரு முதியவர் தன் பேரனிடம் சொன்னார், என்னுள்ளே 2 ஓநாய்கள் வாழ்கின்றன. ஒன்று பொறாமை, கோபம், பேராசை, பெருமை. மற்றொன்று கருணை, அன்பு, அமைதி, நம்பிக்கை. இவை 2ம் தினமும் போராடுகின்றன. பேரன் கேட்டான், தாத்தா, இதில் எது ஜெயிக்கும்? முதியவர் சிரித்தார். நான் எதை உணவளிக்கிறேனோ அதுவே ஜெயிக்கும். அதுதான் என் மன வளர்ச்சி. நீங்கள் எந்த எண்ணத்திற்கு ஆற்றல் அளிக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் சக்தி ஆகும். மனம் ஒரே ஒன்று அல்ல, அதில் 3 அடுக்குகள் உள்ளன. முதலாவதாக உள்மனம். நீங்கள் நினைப்பது, பேசுவது, பார்க்கும் எல்லாம். இரண்டாவதாக அறியாமை மனம். பழைய நினைவுகள், காயங்கள், பழக்கங்கள். மூன்றாவதாக ஆழ்மனம். உன்னத அறிவு, ஆன்மீக தெளிவு, அமைதி. நாம் பெரும்பாலும் முதல் அடுக்கிலேயே வாழ்கிறோம். ஆனால் மனதை வளர்த்தால் நீங்கள் கீழே சென்று அந்த ஆழ்மனதை தொட முடியும். அங்கேதான் உண்மையான அமைதி இருக்கிறது. மனம் வளர வேண்டும் என்றால் அதை தினமும் ஊட்டமளிக்க வேண்டும். படையுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், அமைதியாக இருங்கள். அதற்கு சில வழிகள் உண்டு. தியானம். தியானம் என்பது தினமும் சில நிமிடங்கள் சும்மா உட்காருங்கள். எதையும் நினைக்காமல் உங்கள் மூச்சை கவனியுங்கள். அடுத்தது நன்றி. நாள் முடிவில் இன்று என்ன நல்லது நடந்தது என்று சிந்தியுங்கள். அடுத்ததாக அமைதியான நேரம். நாளின் ஒரு பகுதியை எந்த சத்தமும் இல்லாமல் வாழுங்கள். அடுத்தது சுய பேச்சு. உங்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொல்லுங்கள். அடுத்ததாக கற்றல். தினமும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். அது மனதை உயிருடன் வைத்திருக்கும். ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தார்கள். இருவரும் தங்கள் நிலத்தை ஒரே நாளில் உழுதனர்.
ஆனால் ஒருவன் தினமும் சிறிது நேரம் தனது நிலத்தின் களைகளை நீக்குவான். மற்றவன் சோம்பேறித்தனமாக நாளை பார்ப்பேன் என்று கூறுவான். 3 மாதங்களுக்கு பிறகு முதல் விவசாயியின் நிலம் பச்சை பசேலாக நிரம்பியது. 2வது விவசாயியின் நிலம் களையால் மூடப்பட்டது. இருவருக்கும் ஒரே நிலம், ஒரே விதைகள், ஒரே மழை. ஆனால் மனம் வேறு. மனதை பராமரித்தவன் வளமடைந்தான், அதை விட்டவன் வறுமையடைந்தான். அதேபோல் நம் வாழ்க்கையும் மனம் வளர்த்தவன் அமைதியையும் வெற்றியையும் பெறுவான், அதை விட்டுவிட்டவன் துன்பத்தையும் குழப்பத்தையும் காண்பான். மனம் மற்றும் உணர்வுகள் ஒன்றல்ல. மனம் ஒரு கடல் போல, உணர்வுகள் அதன் அலைகள். அலைகளை நிறுத்த முடியாது. ஆனால் நீ கடலை அமைதியாக வைத்தால் அலைகள் தானாக மெதுவாகிவிடும். அதனால் உணர்வுகளை எதிர்த்து போராடாதீர்கள், அவற்றை கவனியுங்கள், அனுமதியுங்கள். ஆனால் அதில் மூழ்காதீர்கள். இதுதான் மன வளர்ச்சியின் உயர்ந்த வடிவம். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மனம் சுதந்திரம் பெறுகிறது. மனதில் இருக்கும் பழைய காயங்கள் புதிய நினைவுகளுக்கு இடம் தராது. மன்னிப்பு என்பது அந்த இடத்தை சுத்தம் செய்வது. அதன் பிறகுதான் மனம் வளர முடியும். வாழ்க்கை வெளியில் நடப்பது அல்ல, அது உள்ளே நடக்கிறது. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் வெளியுலகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். அதனால் மனதை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை போசிக்கவும் கேளவும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் விழித்து கொள்ளும் போது உணர்வீர்கள், நான் உலகத்தை வெல்லவில்லை, என் மனதை வென்றேன். அதுதான் உண்மையான வெற்றி. மனதை வளர்த்தவனுக்கு உலகம் வணங்கும், மனதை விட்டவனுக்கு உலகம் விலகும். எனவே நண்பர்களே, மனதை மதியுங்கள். நண்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டவை: சிறிய விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறரை ஒப்பிட வேண்டாம், நன்றியை வெளிப்படுத்துங்கள், நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மனதை வளர்த்து உங்கள் உள்ளத்தை அமைதியாக்குங்கள். இந்த 5 வழிகளையும் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் அமைதியாக, சந்தோஷமாக, நன்றியுடன் வாழ முடியும். இன்று நீங்கள் ஒரு நிமிடம் நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்காத 5 விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். அதை மதிக்கவும், அன்பு செலுத்தவும், நன்றி செலுத்தவும். இந்த செயல் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும், உங்கள் உள்ளத்தை நிரப்பும். இதுதான் உண்மையான ஞானம், உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான அமைதி தரும் வழி. அதை மதியுங்கள், அன்பு செலுத்துங்கள், நன்றி கூறுங்கள் நண்பர்களே.